கடகம் ராசி அன்பர்களே, நீர் ராசியை இந்த குறிக்குது கடகம். கடகராசி எப்படி நண்டு சின்னமாக கொண்டுதோ அதுபோல் நண்டுபிடி போட்டு நினைக்கிற விஷயத்தை சிறப்பாக செஞ்சு நன்மையை பெறக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு எப்படி செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும், எந்த கிழமையில் எப்படி வழிபாடு செஞ்சால் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு பாருங்கள் குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெற என்ன செய்யணும், என்ன செஞ்சால் முழுமையான வெற்றி வாய்ப்பையும் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கடகராசிக்காரங்க, உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சவங்களா இருந்தால் குலதெய்வத்தின் பெயரை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடக ராசிக்கு பொதுவாக பார்த்தா கடகம் ராசிக்கு செவ்வாய்க்கு நீச்ச விடா இருக்குது. கடக லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கடக ராசியில் சேர்ந்தவங்களுக்கு பாருங்கள் பங்காளிங்க பிரச்சனை, பொது சொத்துல பிரச்சனை ஏதாச்சும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்தால் கூட உங்கள் குலதெய்வ வழிபாடை தவற விட்டவங்களாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இருக்கீங்க. குலதெய்வமே சிலருக்கெல்லாம் இதனால் தெரியாத நிலை கூட இருக்குது. பூர்வீக சொத்துல பிரச்சனை, புத்திர பாக்கியம் இல்லாமல் சுப காரியத்தில் தடை, இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த குறை தீர என்ன செய்யணும், இந்த முழுமையான தீர்வையும் வாங்க பார்க்கலாம். கடகராசிக்காரங்க, உங்கள் குலதெய்வத்தை ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக கணிப்பால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். கடகராசி சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டது. செவ்வாய் நீச்சமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது குலதெய்வம் தெரியாத நிலை ஏற்படும். அதே போல் குலதெய்வ வழிபாட்டிலையுமே தடை வரும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த கடகராசிக்காரங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால கோடி நன்மைகளையும் கோடி புண்ணியத்தையும் பெற முடியுங்க. பொதுவாக பாருங்களேன், இந்த கடகராசி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. தெரியக்கூடியவங்களுக்கு பாருங்கள், பொதுவாக உங்கள் குலதெய்வ கோவில் நீர்நிலை நிறைஞ்ச இடத்துல இருக்கும், இல்லைன்னா ஊர் எல்லையில் கோவில் அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் பெண் தெய்வங்களாக கடகராசிக்கு அமைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கடகராசியில் நீங்கள் இருக்கிறங்க உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும்போது பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு நீங்கும். என்ற தினம் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அமாவாசை பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வருவது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீர்நிலைக்கு அருகில் அமைஞ்சிருக்கும். பெண் தெய்வங்களாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. காவல் தெய்வமாக நிறைய பேருக்கு உங்கள் குலதெய்வம் அமைஞ்சிருக்கும் பாருங்கள். குலதெய்வம் தெரியாதவங்க செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று 7 எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நல்லது. குலதெய்வம் தெரிஞ்சவங்க அந்தந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற முடியும். இந்த வருடம் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அந்த கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கலாம். மனதிடத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. இந்த கடகராசியில் பாருங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வரக்கூடிய பயிற்சிகளால் என்னெல்லாம் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். ஞானக்காரங்களான குருவை நட்சத்திரமாக அதிபதியாக கொண்டிருக்கு. 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்களேன், இப்போது புதன ராசிநாதனாகவும் 4ஆம் பாதமான கடகத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் அமைகிறாங்க. புனர்பூசம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மே 11 ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார். தொழில் பணிக்காக வெளியூர் செல்லும் நிலை இந்த காலகட்டத்தில் வரும் குரு பயிற்சியில். அதே போல் மனதிலையுமே தேவையில்லாத குழப்பம் வரும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றத்தை பெறலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான பலன்களையுமே கொடுக்குறார். ஆனால் கவனமாக இருந்தால் நன்மையை ஏற்படுத்துவார். குரு பகவான் ஒரு சிறப்பான அம்சத்தில் இருக்கிறாரு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு விரைய குருவாக சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான். பல வகையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் செலவு மட்டும் இருக்கும்.
அக்டோபர் 8லேருந்து நவம்பர் 18 வரைக்கும் கடகத்தில் உச்சமாக செஞ்சிருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் முன்னேற்றம், நல்ல ஒரு வசதி வாய்ப்பை அதிகரிக்கிறார். குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் பயிற்சியாக இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குருவின் பார்வை பலத்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, குரு சஞ்சரிக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம். 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 5, 7, 9 இடத்துக்கு மே 11 முதல் குரு பார்வை உண்டாகுது. இந்த குரு பார்வை உண்டாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை ஏற்படும். கடன், வம்பு இந்த நிலையில நல்ல ஒரு மாறுதல் வரும். உறவுகள் பலப்படும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வரும். தந்தையின் சொத்து கை வந்து சேருங்க. சிலருக்கெல்லாம் வாரிசு அடிப்படையில் தந்தையின் வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு அமையும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு உங்களோட வேண்டுதல் பழிக்கும் பாருங்க இந்த குரு பயிற்சியில். சிலருக்குலாம் 2வது குழந்தையுமே சுபமாக பிறக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு மனமேடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். நல்ல வரன் கிடைக்கும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் நீங்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்வீங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரும். புதுசாக வீடு, சொத்து இந்த கனவு நனவாகும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 4, 6, 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை உண்டாகுது. இதனால இப்போ ஏதாவது உடல் பாதிப்பு இருந்தால் குரு பயிற்சியில் பாருங்க, உடல் பாதிப்புகள் நீங்கும். மருத்துவ செலவு குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொழிலையும் சரி, வேலையிலும் சரி நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்பு, மறைமுக தொல்லை இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். அதே போல தாய்வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 2026 மார்ச் 6 வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு சனி பகவான். சனியால் ஆதாய நிலை உங்களுக்கு உண்டாகும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா, வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். வருமானம் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மார்ச் 6 முதல் 10ஆம் இட சனியால் வேலை, தொழிலில் நெருக்கடி கொஞ்சம் வந்து போகும். கவனமாக இருங்க. வியாபாரம் மந்தமாகலாம். அந்த சமயத்தில் கொஞ்சம் செலவு வரும். கடன் வாங்கி அந்த செலவை சமாளிக்கக்கூடிய நிலைமை வரலாம். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால பாருங்களேன், இந்த பிரச்சனையை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மார்ச் 6 வரைக்கும் அஷ்டம சனியின் காலகட்டம். இதனால் வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா அது அவமானத்தையுமே ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கோபத்தை முற்றிலும் தவிர்க்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஆகவே ஆகாது. இது உங்கள் பேருக்கு களங்கம் ஏற்படுத்திடும். கவனமாக இருங்க. அதே மாதிரி மார்ச் 6க்கு அப்புறம்லாம் புதிய பாதை உருவாகுதுங்க. மார்ச் 6 வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். கடன்கள் இந்த காலகட்டத்தில் அடைப்பீங்க. வருமானம் அதிகரிக்கிறதுனால சொத்து சுகம் சேர்க்கை உண்டாக்கும். அது வரைக்கும் கவனம், எச்சரிக்கை கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு தேவைப்படுது. ராகு கேது சஞ்சாரம் பாருங்க, 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு 9ல், கேது 3ல் சஞ்சாரம் செய்யறதுனால நினைச்ச வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து உயர வாய்ப்பு இருக்குது. வசதி வாய்ப்புமே பெருகும். எடுக்கும் முயற்சியில் தடை தாமதம் நீங்கி வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்யறதுனால உடல் பாதிப்பு, சிலருக்கெல்லாம் வண்டி வாகனத்தை கவனமாக ஓட்டணும், இல்லைன்னா விபத்து கூட ஏற்படலாம். அதே போல் நீங்களுமே இந்த ராகு கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்கள், வாக்குவாதம் செய்யக்கூடாது. இந்த உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை, வருமானத்தில் நெருக்கடி வரலாம். கவனமாக இருங்க. சூரியனோட சஞ்சாரம் பாருங்கள், ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும், நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் பாருங்களேன், உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. செல்வாக்கை கொண்டு வருவீங்க. ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். வழக்குகள் சாதகமாக மாறும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம், வேலையில் முன்னேற்றம் இருக்குது. எல்லா கிரக அமைப்பிலையுமே நல்ல ஒரு பலன் தான். இந்த சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. குரு பகவான் சஞ்சாரம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது. ராகு கேது சஞ்சாரமும் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. சனி பகவான் பயிற்சியில் மட்டும் நீங்கள் கவனம், எச்சரிக்கை செயல்படணும். கோபத்தை தவிர்க்க பார்க்கணும். இந்த வாக்குறுதி கொடுக்கறதையும் தவிர்க்கணும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கலாம்.
குலதெய்வம் தெரிஞ்சவங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இதனால் கோடானு கோடி நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் பெற முடியும். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.